வணக்கம் அண்ட் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நான் எங்கள் வாக்கிங் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆன்மீக டூர் போகிறத பற்றி என்னுடைய சேனலில் ஒரு சில கோவில்கள் போட்டிருந்தேன். அதனுடைய கண்டினியூஸ் வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த கோவில் உத்தரகோசமங்கை அப்படிங்கிறது ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. மங்களேஸ்வரர் மங்களநாத சுவாமி மங்களாம்பிகையோட காட்சியளிக்கக்கூடிய இந்த கோவில் ரொம்ப ரொம்ப சிறப்பான கோவில். மரகதலிங்கத்தில் வருஷம் முழுவதுமே சந்தன காப்பால் சிவபெருமான் இருப்பார். அதுக்கப்புறமா ஆருத்ரா தரிசனத்தப்போ மட்டும்தான் அவருக்கு அந்த சந்தனம் முழுவதுமே நீக்கப்பட்டு அவர் காட்சி தருவார். அந்த மாதிரி ஒரு சிறப்பான பக்தி ஸ்தலம் தான் இந்த கோவில் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இவ்வளோ மகிமை வாய்ந்த இந்த கோவில் சனி பிரதோஷத்தன்னைக்கு நாங்கள் தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடச்சிது அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப ரொம்ப ஒரு புண்ணியம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்படியே என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இப்போ அடுத்தடுத்த கோவில்களையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ நாங்கள் ராமேஸ்வரம் போயிட்டுருக்கோம். பாம்பன் பாலம் நைட்டு லைட் வெளிச்சத்தில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். என்னுடைய சேனலில் நான் 4-5 மாதத்துக்கு முன்னாடி ராமேஸ்வரம் ஆன்மீக டூர் எல்லாமே போட்டிருக்கேன். தனுஷ்கோடி வீடியோ எல்லாமே போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள். இங்கே நாங்கள் ராமேஸ்வரத்தில் நைட்டு தங்கி இருந்துட்டு அதுக்கப்புறமா காலையில் ராமேஸ்வரம் பீச் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ராமநாத சுவாமி எல்லாம் வழிபடலாம் அப்படிங்கிறதுக்காக இங்கே ராமேஸ்வரத்தில் இப்போ நாங்கள் இருக்க போகிறோம்.
இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய கோவில் வந்து தேவிப்பட்டினம். இதுவும் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. ராமேஸ்வரத்தில் இருந்து நம்மளுக்கு பக்கத்தில் தான் வரும் இந்த கோவிலும். இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா கடலுக்கு நடுவே 9 நவகிரகங்கள் இருக்கும். நவபாஷான அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நவபாஷாணத்தான நவகிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு எந்த ராகு கேது தோஷமாக இருந்தாலும் இங்கே வந்து நம்ம வழிபாடு செய்கிறப்ப அது வந்து உடனே நம்மளுக்கு தேர்ந்துடும். நம்ம வேண்டிக்கிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம கும்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு உடனே அந்த ராகு கேது தோஷங்கள் எல்லாம் போயிடும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 நவபாஷாணம் அந்த நவகிரகங்கள் தான் தெரியும். 9க்கு 5 தான் தெரியுது. மற்றதெல்லாம் வந்து தண்ணியில் மூழ்கி இருக்கும். காலையில் நேரத்தில் நீங்கள் பார்க்குறப்ப 9மே உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம வந்து பக்கத்துல எல்லாம் போய் பார்க்க முடியாது. கொஞ்சம் தூரத்தில் இருந்தே இது பார்க்குறப்ப நம்மளுக்கு இது நல்லா தெரியுது பாருங்கள். ரிக்வெஸ்ட்டு, உங்களை பேர் வந்து அடிக்கடி மறந்து போகுது, இருந்தாலும் கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க. எங்கேருந்து? கோயம்புத்தூர் தான், ஆனால் எங்கேருந்து வரீங்கன்னு மட்டும் சொல்லிடுங்க. உடனே ரெடி பண்ணிக்கிறாங்க தலையெல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு. சொல்லுங்க, பரவாயில்ல. இருக்கூரா? ஓ, அமுதாக்காவா உங்க பேரு? நிறைய அமுதாக்கா இருக்காங்க பார்க்கலையா? நீங்க இருக்கூர் அமுதாவா? கலாக்காவை ரொம்ப வருஷமா தெரியுமா? எத்தனை வருஷமா? எந்த கலாக்கா? பாரதி பார்க்ல இருக்கிற கலாக்கா கூட வர்றீங்க, பேசுறீங்க, அப்புறம் எந்த கலாக்கான்னு கேக்குறீங்க? 20 நாள் இவ்வளவு பழக்கமா? சூப்பர். நீங்க சுசீலாக்காவை சொல்லவே வேண்டாம். இவங்கள 40 வருஷம் பழக்கம் உங்களுக்கு. ஏங்கா 40 வருஷம். ஆனா அமைதியா இருப்பாங்க பாருங்க. நிறைய கூட தழும்பாதுங்கிறது இதுதான். இவங்க தான் எங்களுடைய ஆர்மி மாதிரி. இவங்க தான் எங்களை எல்லாம் வழி நடத்தி டூர் ஏற்பாடு பண்ணி கூப்பிட்டு வந்திருக்காங்க. கேப்டன் எங்களுக்கு. இவங்க கலாக்காவுடைய நாத்தனார். உங்களுடைய பேர் லோகாம்பாள். எல்லாம் நானே பேசிக்கிறேன். இவங்க வந்து கலாக்காவுடைய ஃப்ரெண்டு. இன்னொரு கலாக்கா கங்கா கலாக்கான்னு சொல்லுவாங்க. பழைய கங்கா ஆஸ்பத்திரி கேட்ட. நீங்க போகாதீங்க, இருங்க. நீங்க வந்து கலாக்காவோட இன்னொரு நாத்தனார், சின்ன நாத்தனார் கௌசி. ஓகே, இவங்க வந்து கலாக்காவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, என்னுடைய வாக்கிங் ஃப்ரெண்டு. பேர் என்ன தெரியுமா? கன்னிகாக்கா. பேசுங்க, ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஸ்மைல் பாருங்க. நாங்க என்ன பேசணும், உங்களுடைய வாயில ஒரு வார்த்தை பேசணும் இல்லையா? பேசுங்க. என்ன பேசுறதா? எத்தனை வருஷமா ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எல்லாம் வாக்கிங்களா? எத்தனை வருஷமா வாக்கிங் ஃப்ரெண்டு கலாக்கா நீங்க எல்லாம்? எத்தனை வருஷமா வாக்கிங் ஃப்ரெண்டுன்னு சொல்லுங்க. கலாக்கா கூட எத்தனை வருஷமா ஃப்ரெண்டா இருக்கீங்க வாக்கிங்களா? பாத்தீங்களா, நம்ம எல்லாம் வேஸ்ட்டுங்க. 10-20 வருஷமா ஃப்ரெண்டா வாக்கிங்கா எவ்வளவு இதா வந்திருக்காங்க பாருங்க. இவங்கெல்லாம் எனக்கு கிடைச்சதுதான் எனக்கு வந்து ரொம்ப காடிஸ் கிஃப்ட். இவங்க பாருங்க, இவங்க சாந்தாக்கா. இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பார்க், பாரதி பார்க்குன்னு சொல்லிட்டு ராம்நகர்ல இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரங்க இப்படி அடி எடுத்து ஒரு 10 அடி வச்சா போது பார்க்கு வந்துருவாங்க. அதுல ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாதுங்க. ஸ்கூல் டைப்ல இருக்கிறத விட ஜாஸ்தி ஃப்ரெண்ட் இவங்கெல்லாம். சாந்தாக்கா சொல்லுங்க, வேற ஏதாவது பேசுங்க. ஹாய், அவ்வளவுதான். இந்திரா காந்தி மாதிரி ஸ்டைல் பாருங்க. கலாக்கா இவங்க தான் பாரதி பார்க் கலாக்கா. எனக்கு ஒரு அம்மா வீட்டுல எப்படி கவனிப்பாங்களோ அந்த மாதிரி பார்க்ல கொஞ்சம் நான் பசி எடுக்குதுன்னா போதும், பரவாயில்ல, எங்க வீட்டு வழியா வாம்பாங்க. எதுக்குன்னே தெரியாது. போன உடனே தோசை ஊற்றிடுவாங்க. தோசை ஊற்றி நான் சாப்பிட்டதுக்கு முன்னாடி காஃபி கொடுத்துருவாங்க. என் டியர் ஃப்ரெண்டுங்க, உண்மையாவே சொல்றேன் மனசார. இவங்க தான் எல்லாத்துக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்டு கலாக்கா. அடுத்தது இவங்க யார் தெரியுமா? பவுனக்கா. பவுனுக்கா அப்படிங்கிற பவுன் விற்கிற விலைக்கு முறுக்கு. இவங்கள மாதிரி பெஸ்ட் முறுக்கு எதுவுமே கிடையாது. மணப்பாறை முறுக்கெல்லாம் தோத்தரணும். சொல்லுங்க, முறுக்கு ஸ்பெஷலிஸ்ட் தானே? எத்தனை வருஷமா? நல்லா சொல்லுங்க. பாத்தீங்களா, எங்க வந்தாலும் நாங்க முறுக்கு சாப்பிட்டாலே பவுனக்காவுதுன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிருவோம். அதனால என்ன பண்றீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், முறுக்கு செயின் ஒன்னு கிஃப்டா பிரசன்ட் பண்ணுங்க. ஆமா, இவங்க யாருங்க பாருங்க, எனக்கு நியூ ஃப்ரெண்டு. ஆனா ராம்நகர்ல நிறைய தடவை பார்த்திருக்கேன். எல்லாத்துக்கூடயுமே பெஸ்டா இந்த சாந்தாக்கா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பொண்ணு அப்படின்னா அவங்களுடைய மச்சண்டார் பொண்ணா, அவங்களுடைய கொழுந்தனார் பொண்ணு. எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன், மார்கழி வாழ்த்துக்கள். நாங்கெல்லாம் கோதைகள் எல்லாம் மார்கழியில ஆண்டாளா எல்லாம் சேர்ந்து கூடி இருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய்க்கா மாதிரி பாசுரத்துல வர்றது நாங்க அனுபவிக்கிறோம். மார்கழி மாசம் எல்லாம் சேர்ந்து கோபிகளா எல்லாம் வந்து கோபிகா ஸ்திரீகளா அங்க இங்க ஒவ்வொரு திவ்ய கஷேத்திரமா வந்து கண்ணனை என்ஜாய் பண்றோம். அதே மாதிரி உங்களோட லைஃபும் எல்லாருக்கும் பிரைட்டா இருக்கணும். வரக்கூடிய நியூ இயர்ல எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணணும். இதே மாதிரி மேல நல்லா இருக்கணும் இல்லைங்களா? வாழ்க வளமுடன். ஹாப்பி நியூ இயர். லவ் யூ ஆல். இவங்க சுப்புக்கு அவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். கெட் டுகெதர்ல இருந்து ஊட்டி இதுல வரைக்கும் அப்படியே அமைதியா இருப்பாங்க. அதிகமா பேச மாட்டாங்க. ஸ்மைலிங் மட்டும்தான். பாத்தீங்களா,
அமைதியா இருந்தாலும் பட்டாசு மாதிரி அப்பப்போ வெடிப்பாங்க. அதான் சுப்புக்கா வந்து என்னுடைய காஃபி ஃப்ரெண்டுங்க. அன்னபூர்ணா காஃபி கோயம்புத்தூர்ல ஃபேமஸ்னா சுப்புக்கா வீடு காஃபி வந்து அன்னபூர்ணா விட நல்லா இருக்கும். உண்மையாவே காஃபி குடிக்கலான்னு கூப்பிடுறாங்க எல்லாத்தையும். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இத்தனை பேர் எனக்கு வந்து வாக்கிங் ஃப்ரெண்ட்ஸா கிடைச்சது வந்து இது வந்து கடவுளுடைய கிஃப்ட்டுங்க. சாதாரணமா எல்லாத்துக்கும் இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க மாட்டாங்க. என் வயசுக்கு இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடைச்சிருக்காங்க பாருங்க. இன்னும் 20 பேர் வரல. அவங்க எல்லாம் வந்திருந்தா இன்னும் வேற லெவல்ல இருந்திருக்கும் இல்லைங்களா? ஹாப்பி நியூ இயர். பாருங்க அவங்க வந்து எங்களை பார்த்து எப்படி சிரிக்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க இல்லைங்களா? எங்க எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாத்தீங்களா என்னுடைய மனசு எப்படிங்கறத அவங்க சொல்றாங்க பாருங்க. பாய் பாய் பாய். ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் பெருவயல் அப்படிங்கிற இடத்துல ரணபலி முருகன் கோவில் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த கோவிலுக்கு ஏன் ரணபலி முருகன் அப்படின்னு பெயர் வந்தது அப்படின்னா, இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் கனவுல வந்து ஒரு நாள் முருகன் வந்து சொன்னாராம், தேவிப்பட்டினம் கடலில் வானத்தில் கருடன் பறக்கிறப்ப அந்த இடத்துல கீழ் நோக்கி கடலில் எலுமிச்சம்பழம் ஒன்று மிதக்கும். அந்த எலுமிச்சம்பழம் மிதக்கக்கூடிய இடத்துல போய் பார்த்தீங்கன்னா ஒரு வேல் ஒன்று கிடைக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே கோவிலில் வச்சு எனக்கு வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். முருகன் வந்து சூரனை வந்து சம்ஹாரம் பண்ணினதுனால ரணபலி முருகன் அப்படின்னு இங்கே வேல் வச்சு அந்த பேர் வச்சு இங்கே சாமிக்கு வழிபாடும் நடக்குது. கிருபானந்த வாரியார் கூட இங்கே வந்து வேல் வச்சு இந்த பூஜை செஞ்சுருக்கார். ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் இந்த கோவில். அதனால் நம்ம வந்து இந்த கோவிலில் வழிபாடு செய்கிறதுனால நம்மளுக்கு எந்த காரியங்கள் தடங்களாக இருந்தாலும் கல்யாணம் வந்து கை கூடுறது எல்லாமே வந்து இங்கே நடந்துடும் அப்படின்னு இங்கே எல்லாமே சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த வேல் இந்த கோவிலில் வந்து முருகன் வச்சு வழிபாடு செய்கிறதுனால தான் நம்ம எல்லாருமே ரணபலி முருகன் அப்படின்னு சொல்லிட்டு வழிபாடு செய்கிறோம். 500 வருஷம் வந்து பழமையான கோவில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து கும்பாபிஷேகம் இன்னி ஒரு 4-5 மாதத்தில் நடக்க போகுது அப்படின்னு சொன்னாங்க. கோபுர வேலைப்பாடுகள் எல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. பெயிண்டிங் வேலையெல்லாமும் இங்கே இந்த கோயிலில் நடந்துக்கிட்டு இருக்கு. கோவில் புனரமைப்பு பணி அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கோவிலில் சிவபெருமானுக்கு தனி சன்னதி இருக்குது, அம்பாளுக்கும் தனி சன்னதி இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்துட்டு திருச்செந்தூர் நம்மளால் போக முடியல அப்படின்னா இந்த கோவிலில் வந்து நம்ம வழிபாடுகள் செய்கிறப்ப நம்ம கோரிக்கைகள் முழுவதுமே நிறைவேறிடும் அப்படின்ட்டு சொன்னாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த கோவில் வந்து திருப்புலானி 108 வைஷ்ணவ திவ்ய தேசங்களில் வந்து 44வது இடத்தை பெற்றிருக்கக்கூடிய இந்த திருப்புலானி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில். இங்கே வந்து சந்தான கோபால சுவாமியாக காட்சி தர்றார். தர்பையில் வந்து அனந்த சயனத்தில் காட்சி தர்றார். அதுக்கப்புறமா வந்து ராமர் பட்டாபிஷேகத்தோட காட்சி தர்றார். ஒவ்வொரு சன்னதியிலையும் ஒவ்வொரு மாதிரி காட்சி தர்றார். இதே மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.